இந்த வாசிப்பு உலகத்திற்குள் நான் நுழைந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. 7 அல்லது 8 வயதில் வாசிக்க துவங்கி இருப்பேன். ஆனால் முதலில் ஒரு புத்தகத்தை முழுதாக படித்தது என்னுடைய தாயார் என்னுடைய 8ஆம் வகுப்பு ஆண்டு விடுமுறையின் பொழுது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் எழுதிய சக்கரவர்த்தி திருமகன் என்கிற புத்தகத்தை கொடுத்து படிக்கச் சொன்னார். அதுதான் நான் படித்த முதல் புத்தகம். அதற்கு பிறகு அடுத்து வந்த விடுமுறை நாட்களிலே பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்ற புத்தகங்களை எல்லாம் படித்திருக்கிறேன். இவற்றிற்கெல்லாம் முன்பாக பள்ளிக்கூடத்திலே படிக்கும்போது அப்பொழுது முத்து காமிக்ஸ் என்று வெளியிடுவார்கள். பதிப்பாசிரியர் முல்லை தங்கராசன் இருந்தார். இரும்புக்கை மாயாவி, ஜானி நீரோ, லாரன்ஸ் டேவிட் போன்ற பாத்திரங்களை நாயகர்களாக கொண்டு அந்த காமிக்ஸ் புத்தகங்கள் வெளிவரும். 50 காசு அதனுடைய விலை. எங்கள் பள்ளிக்கூடத்திலே ஏசி சுரேந்திரன் என்று ஒரு மாணவன் தவறாமல் அதை வாங்குவான். அவனிடம் இருந்து அதை இரவல் வாங்கி படிப்பதற்காகவே அவனுக்கு நண்பர்களாக பல பேர் இருந்தார்கள். எனக்கும் அந்த புத்தகம் படிக்க கிடைக்கும். படித்து மகிழ்வேன். இப்பொழுது கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த புத்தக கண்காட்சியிலே மீண்டும் அந்த இரும்புக்கை மாயாவி, லாரன்ஸ் டேவிட் எல்லாம் மீண்டும் பதிப்பித்து இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தவறாமல் வாங்கி செல்லுகிறேன். 50 ரூபாய் இப்பொழுது விலை. திரும்பி செல்லும் போது தில்லி செல்வதற்கு விமானத்தில் நிலையத்திலோ அல்லது விமான பயணத்தின் போதோ அதை நான் படித்து முடித்து விடுவேன். மிக மகிழ்ச்சியோடு அந்த புத்தகத்தை நான் படிக்கின்றேன். அதில் இரும்புக்கை மாயாவி இருப்பார். உடலில் மின்சாரம் பாய்ந்ததும் அவர் மறைந்து விடுவார். சாகசங்கள் எல்லாம் புரிவார். இந்த புத்தகத்தை நான் படிப்பது என்னுடைய மகிழ்ச்சிக்காக, அறிவு வளரும் என்றோ, இதனால் என்னுடைய ஆன்மீக பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்றோ, அல்லது தொழில் முறையில் எனக்கு உதவும் என்பதற்காகவோ அல்ல, மகிழ்ச்சிக்காக படிக்கின்றேன். இதைத்தான் பேராசிரியர் ஆலன் ஜேக்கப் அவர்கள் ரீடிங் அட் விம் என்று சொல்லுகின்றார். அவர் ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கின்றார். ரீடிங் ஃபார் பிளஷர் இன் த ஏஜ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் என்கிற புத்தகம். அற்புதமான தலைப்பு. கவனத்தை சிதறடிக்கக்கூடிய யுகத்திலே நாம் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு மனிதனுடைய கவனத்தை சிதறடிக்க 1000 சாதனங்கள் இருக்கின்றன, மென்பொருட்கள் இருக்கின்றன. உளவியல் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தது 300 தடவையாவது தன் கைபேசியை பார்க்கிறான் என்று சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய கவனம் சிதறடிக்கப்படுகின்றது. பெரிய திரை, சின்ன திரை, செல்போனின் திரை, வாட்ஸ்அப், இப்படி இன்டர்நெட், இப்படி கவனத்தை சிதறடிக்கக்கூடிய 1000 சாதனங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், அமெரிக்க உளவியல் மருத்துவர்கள் சங்கம் ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார்கள். டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் என்று அதற்கு பெயர். 5 முறை அதை புதுப்பித்திருக்கிறார்கள், திருத்தி எழுதியிருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தில் தான் எவையெல்லாம் மனநோய், எவற்றிற்கெல்லாம் மனநல மருத்துவம் தேவைப்படுகிறது என்று வரையறுக்கின்றார்கள். கடைசியாக இந்த புத்தகம் திருத்தி எழுதப்பட்டது 2012ஆம் ஆண்டு. அந்த புத்தகத்திலே தொடர்ந்து இன்டர்நெட் பார்த்து கொண்டிருப்பது ஒரு வகையான அடிமை பழக்கம், ஒரு வகையான போதை, ஒரு வகையான மனநோய் என்று வரையறுத்திருக்கின்றார்கள். மருத்துவம் தேவை என்று சொல்லுகின்றார்கள். அடுத்த முறை இந்த புத்தகம் திருத்தி எழுதப்படும் போது கண்டிப்பாக வாட்ஸ்அப் எல்லாம் அதிலே இருக்கும். அந்த அளவுக்கு நாம் இந்த பொருட்களுக்கு அடிமையாகிவிட்டோம். ஏதோ இந்த பொருட்கள் மேல் ஒன்றும் குறையில்லை, நாம சென்று இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். நம்மை அடிமைப்படுத்துகிற வகையிலே, மீண்டும் மீண்டும் உபயோகிக்க தூண்டுகிற வகையிலே இந்த பொருட்களும், கேஜெட்ஸ், மென்பொருட்களும் உருவாக்கப்படுகின்றன. இதையே தொழிலாக செய்து கொண்டிருந்த ஒருவர், நிர் எயால் என்று பெயர், ஹுக்ட் ஹவு டு பில்ட் ஹேபிட் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். வேண்டுமென்றே இந்த பொருட்கள் அப்படி உருவாக்கப்படுகின்றன, அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன என்று சொல்லுகின்றார். ஏதோ கூகுள் மெயிலை நாம் திறக்கும் போது, ஜிமெயிலை, அந்த மெயில் வருவதற்கு, அந்த மெயில் பாக்ஸ் திறப்பதற்கு சிறிது நேரம் ஆகிறது. நாம் சாதாரணமாக நினைப்போம், நமது இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறது, அதனால் தான் என்று நினைப்போம். உண்மை அதுவல்ல. வேண்டுமென்றே காத்திருக்க செய்யும்படி அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால்
காத்திருக்கும் போது ஆர்வம் அதிகமாகிறது, மூளையில் டோபமைன் சுரக்கிறது, மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுகிறது. அதே போல் நமக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தாலோ, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தாலோ, ஒரு எஸ்எம்எஸ் வந்தாலோ நோட்டிஃபிகேஷன் வருகிறது. என்ன வந்திருக்கிறதோ என்று மீண்டும் மீண்டும் எடுத்து பார்க்க தூண்டும் வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே உண்மையான சம்பாஷணைகள் இல்லை. மிகவும் அருமையான தோழர், அற்புதமான நண்பர்கள், பெற்றவர்கள், ஏன் காதலர்கள் கூட அருகருகிலே அமர்ந்து அவர்களுடைய செல்போனைத்தான் நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைகள் இல்லை, உரையாடல்கள் இல்லை. மறுபடியும் தொலைந்து போன இந்த உரையாடல்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு அருமையான புத்தகம் ஒன்றை ஷெர்ரி டர்க்கில் அவர்கள் எழுதியிருக்கின்றார். ரீக்ளைம்பிங் கான்வர்சேஷன், த பவர் ஆஃப் டாக் இன் த டிஜிட்டல் ஏஜ் என்கிற புத்தகம் அனைவரும் படித்து பாருங்கள். ஆக இப்படிப்பட்ட யுகத்திலே நம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய இந்த உலகத்திலே எப்படி படிக்க வேண்டும் என்று ஆலன் ஜேக்கப் அவர் எழுதுகிறார். அப்படிப்பட்ட வாசிப்பு உலகத்துள் இன்றைய மனிதன் நுழைய வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அவன் மகிழ்ச்சிக்காக படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, அடுத்த கட்டமாக மனிதன் வாசிப்பது இட் இஸ் ஃபார் செல்ஃப் நாலேஜ் அண்ட் டிஸ்கிரீஷன் என்று சொல்லுகிறார். தன்னை அறிந்து கொள்வதற்கும் விவேகத்தை வளர்த்து கொள்வதற்கும் மனிதன் வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் இரண்டு. ஒன்று தன்னை அறிந்து கொள்வது, மற்றொன்று தன்னை சுற்றியிருக்கின்ற சமுதாயத்தை அறிந்து கொள்வது, இந்த உலகத்தை அறிந்து கொள்வது. அந்த வகையிலே பார்த்தால் மனிதன் படிக்க வேண்டியது தன்னை அறிந்து கொள்வதற்கும் உலகத்தை அறிந்து கொள்வதற்குமான விவேகத்தை உருவாக்கி கொள்வதற்காக என்று சொல்லுகின்றார். மூன்றாவது கட்டம் அப்ஸ்ட்ரீம் ரீடிங் என்று சொல்லுகின்றார். அப்ஸ்ட்ரீம் ரீடிங் என்று சொன்னால் நாம் எந்த ஆசிரியர்களை விரும்பி படிக்கின்றோமோ, யாருடைய எழுத்துக்கள் நம்மை கவர்கின்றனவோ, அவர்கள் எதை படிக்கிறார்கள், எப்படி தங்கள் கருத்துக்களை உருவாக்கி கொண்டார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் படித்த புத்தகங்களை படிக்க வேண்டும், அல்லது அவர்கள் பரிந்துரை செய்கிற புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதற்கும் அடுத்த நிலை, நான்காவது நிலை அனோட்டேட்டிங் அண்ட் ரீடிங் என்று சொல்லுகின்றார். குறிப்பு எடுத்தபடி படிப்பது. வெறுமனே கதை புத்தகத்தை படிப்பதைப் போல எல்லா புத்தகங்களையும் படித்து விடக்கூடாது என்று சொல்கின்றார். கதை புத்தகத்தை கூட குறிப்பு எடுத்து படிப்பவன் நான். அப்படி குறிப்பு எடுத்து படிப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய கலை. குறிப்பு எடுத்து படிப்பது என்பது கேள்விகள் கேட்டபடி படிப்பது. கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ரீடிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். படிப்பது என்பதை இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். பாசிவ் ஆக்டிவிட்டி அண்ட் ஆக்டிவ் ஆக்டிவிட்டி என்று சொல்லுகின்றார்கள். பாசிவாக படிப்பது என்பது யந்திரத்தனமாக அச்சடிக்கப்பட்ட வரிகளின் மீது கண்களை ஓட்டிச் செல்வது. ஆக்டிவ் ரீடிங் என்பது துடிதுடிப்பான படிப்பு, கேள்விகள் கேட்டபடி படிப்பது. அப்படி படிப்பதற்கு, அப்படி வாசிப்பதற்கு நமக்கு பள்ளிக்கூடங்களிலே சொல்லித்தரப்படுவதில்லை. நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த பள்ளிக்கூடத்திலும் சொல்லித்தரப்படுவதில்லை. இன்று மட்டுமல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்பும் சொல்லித்தரப்படவில்லை. 1940ஆம் ஆண்டு மேரிடைமர் ஆட்லர் என்கிற பேராசிரியர் ஒரு புத்தகம் ஒன்றை எழுதினார். ஹவு டு ரீட் அ புக் என்கிற புத்தகம். ஒரு புத்தகத்தை வாசிப்பது எப்படி என்கிற புத்தகம். அதன் முன்னுரையிலே அவர் எழுதுகிறார், அமெரிக்காவிலே இருக்கிற பள்ளிக்கூட சிறுவர்களுக்கு மட்டுமில்லை, கல்லூரியிலே படிக்கிற மாணவர்களுக்கு கூட ஒரு புத்தகத்தை எப்படி வாசிப்பது என்று தெரியவில்லை என்று வருத்தப்படுகின்றார். ஏனென்று சொன்னால் அப்படி வாசிக்க நமக்கு கற்றுத்தரப்படவில்லை. பள்ளிக்கூடங்களிலே நமக்கு எழுத்து கற்றுத்தருகின்றார்கள், எழுதுவதற்கு கற்றுத்தருகின்றார்கள், அந்த எழுத்தை எப்படி உச்சரிப்பது என்று கற்றுத்தருகின்றார்கள். அதனால்தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லுகின்றோம். எழுத்தை கூட்டி வார்த்தைகளை உருவாக்க, வார்த்தைகளை வாசிக்க கற்றுத்தருகிறார்கள். ஆனால் வார்த்தைகளை கூட்டி வாக்கியத்தை படிப்பதற்கோ, ஒரு வாக்கியத்தை மற்றொரு வாக்கியத்தோடு பொருத்தி படிப்பதற்கோ, வாக்கியங்களை சேர்த்து பத்திகளை புரிந்து கொள்வதற்கோ, பத்திகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அத்தியாயத்தை புரிந்து கொள்வதற்கோ, பல அத்தியாயங்களை ஒன்று சேர்த்து ஒரு புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கோ, ஒரு புத்தகத்தை மற்ற புத்தகத்தோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்வதற்கோ, பல புத்தகங்களை படித்து ஒரு துறையை புரிந்து கொள்வதற்கோ, ஒரு துறையை மற்ற துறைகளோடு ஒப்பிட்டு வாசிப்பதற்கோ நமக்கு பள்ளிக்கூடத்திலே சொல்லித்தரப்படுவதில்லை. நான் படித்த முதல் புத்தகம், என்னுடைய வாசிப்பு உலகத்தை மாற்றி அமைத்த புத்தகம் ஹவு டு ரீட் என்கிற இந்த புத்தகம்தான். டீப் ரீடிங், ஆழமான வாசிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தந்த புத்தகம். இதற்கு பிறகு எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே நான் பல புத்தகங்கள் வாசித்தேன். அவற்றில் சிலவற்றை இங்கே குறிப்பிட ஆசைப்படுகின்றேன்.
How to write a sentence and read one, Stanley Fish. How to read a paragraph by Richard Paul and Linda Elder. How to read a page, I.A. Richards. இவற்றை தவிர How to read literature by Terry Eagleton. How to read a poem by Terry Eagleton. How to read novels like a professor by Thomas C. Foster. How to read literature like a professor, Thomas C. Foster. பூர்ணச்சந்திரன் அவர்கள் எழுதிய கதையியல், விக்ரமாதித்யன் எழுதிய கவிதை ரசனை, இப்பொழுது சமீபத்தில் வந்த புனைவு என்னும் புதிர்வரை எல்லா புத்தகங்களையும் நான் படித்திருக்கிறேன், இன்னும் படித்து கொண்டே இருக்கின்றேன். இதில் எனக்கு அதிகமாக கற்றுத்தந்தது ரிச்சர்ட் பால் அண்ட் லிண்டா எல்டர் அவருடைய புத்தகங்கள். எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுத்தந்தார்கள். ஒருவன் வாசிக்கும் பொழுது 8 கேள்விகளை கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். முதல் கேள்வி பர்பஸ். எதற்காக இந்த ஆசிரியர் எழுதுகிறார்? எழுதுவது என்பது சிரமமான வேலை. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம். பேசியதை எழுத்தில் வடிப்பது என்றால் அதற்கு கஷ்டப்பட வேண்டும். ஆகவே அப்படி சிரமப்பட்டு ஒருவர் எழுதுகிறார் என்று சொன்னால் எதற்காக எழுதுகிறார்? பணத்திற்காக எழுதுகிறாரா? ஒரு அரசியல் கருத்தை பரப்புவதற்காக எழுதுகின்றாரா? அல்லது புகழடைவதற்காக எழுதுகின்றாரா? வியாபார நோக்கத்திற்காக எழுதுகின்றாரா? எதற்காக இவர் எழுதுகிறார் என்கிற கேள்வியை முதலில் கேட்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ. எந்த உலக பார்வையில் இருந்து இவர் எழுதுகிறார்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உலக பார்வை இருக்கிறது. நம்முடைய கல்வி, நம்முடைய பின்புலம் இவற்றை பொறுத்து அது அமைகிறது. ஆகவே எந்த உலக பார்வையில் இருந்து அவர் எழுதுகிறார் என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஒரு சிறிய உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். ஒரு கோழி ஒரு சேவலை பார்த்து ரோட்டை கடந்து ஓடுகிறது. அந்த கோழி ஏன் ஓடுகிறது என்று கேட்டால் நாம் யாரை கேட்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல பதில் வரும். நாம் இந்த கேள்வியை ஒரு சைக்கோ நியூரோ என்டாக்ரினாலஜிஸ்டிடம் கேட்போம் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடும், சேவலை பார்த்தவுடன் கோழியின் மூளையில் ஈஸ்ட்ரோஜன் சுரந்தது, ஆகவே தான் அந்த கோழி ஓடியது என்று சொல்லக்கூடும். இதே கேள்வியை ஒரு பயோ என்ஜினியரிடம் கேட்டால் அவர் விளக்கக்கூடும், கோழி ஒரு பறவையாக இருந்தாலும் கூட ஓடுவதற்கு வசதியாக அதன் கால்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லக்கூடும். இதே கேள்வியை ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற பரிணாம உயிரியல் நிபுணரிடம் கேட்போம் என்று சொன்னால் முதலிலே எல்லா கோழிகளும் ஓடவில்லை, ஒரு சில கோழிகள் மட்டும் ஓடின. அப்படி ஓடிய கோழிகள் தங்கள் மரபணுக்களை தக்க வைத்து கொண்டன. ஆகவே அது கோழியின் மூளையிலே ஒரு பிறழ்வை, மியூட்டேஷனை ஏற்படுத்தியது. ஆகவே எல்லா கோழிகளும் இன்று ஓடுகின்றன என்று சொல்லக்கூடும். கேள்வி ஒன்றுதான், பதில்கள் பல பல. ஆகவே எழுத்தாளர் எந்த கோணத்திலே இருந்து எழுதுகிறார் என்பதை நாம் கேட்க வேண்டும். மூன்றாவது கேள்வி குவெஸ்டின். எந்த பிரச்சனைக்கு அவர் தீர்வு காண விரும்புகிறார், எந்த பிரச்சனையை இவர் அலசுகிறார் என்று கேட்க வேண்டும். நான்காவது கான்செப்ட்ஸ், கோட்பாடுகள். எந்த கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு இவர் ஆராய்கின்றார்? மார்க்சிய கோட்பாட்டிலிருந்து பார்க்கிறாரா, பின்னவீனத்துவ கோட்பாட்டிலிருந்து பார்க்கிறாரா, அல்லது துறை சார்ந்த கோட்பாட்டின் மூலம் பார்த்திருக்கிறாரா? எந்த சட்டங்களை, எந்த விதிமுறைகளை ஆதாரமாக வைத்துக்கொண்டு இவர் பார்க்கிறார் என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஐந்தாவது இன்ஃபர்மேஷன். எத்தகைய தகவல்களை இவர் ஆதாரமாக கொண்டு இந்த பிரச்சனையை அலசுகின்றார்? எத்தகைய சாட்சியங்களை கொண்டு முடிவுக்கு வருகின்றார்? எத்தகைய அனுபவங்களை கொண்டு இவர் இந்த முடிவுக்கு வருகின்றார்? அடுத்தது அசம்ஷன். எழுதுகின்ற போது சில அனுமானங்கள் இருக்கின்றன, ஆக்சியம்ஸ் என்று நாம் சொல்லுகின்றோம். எல்லோருக்கும் தெரிந்த உண்மைகள், அவற்றை நிரூபணம் செய்து கொண்டிருக்க வேண்டியது இல்லை என்று. ஆக எத்தகைய அனுமானங்களை அடிப்படையாக கொண்டு இவர் எழுதுகின்றார் என்ற கேள்வி. அதற்கும் அடுத்தாற்போல ஒரு கேள்வி இன்ஃபரன்சஸ். எத்தகைய முடிவுக்கு இவர் வருகின்றார்? இவர் வருகின்ற முடிவுக்கும் இவர் ஆராய்ந்த தகவல்களுக்கும் தர்க்க ரீதியான சம்பந்தம் இருக்கிறதா, தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். இறுதியாக கேட்க வேண்டிய கேள்வி இம்ப்ளிகேஷன்ஸ். இந்த முடிவை நாம் ஏற்றுக்கொண்டால் என்னவாகும்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சமுதாயம் எப்படி பாதிக்கப்படும்? நான் இல்லை, இந்த சமுதாயம் முழுவதும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால் அது இந்த சமுதாயத்தை எப்படி பாதிக்கும் என்கிற கேள்விகளை எல்லாம் கேட்க வேண்டும். உதாரணமாக ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் திருடுவது குற்றமில்லை, இல்லாதவனிடம் கொடுக்க வேண்டும் என்றால் இருப்பவனிடமிருந்து எடுத்து கொடுப்பதில் தவறில்லை என்கிற கருத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால் அதை நான் மட்டும் ஏற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும், இந்த சமுதாயமே ஏற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும் என்று கேட்டு பாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இப்படி ஆழமாக வாசிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. புத்தகங்களில் இருந்து படித்தால் கூட பரவாயில்லை. எந்த ஆசிரியர் எழுதுகிறார், தரமான ஆசிரியரா என்று நாம் கண்டுபிடித்து விடலாம்.
எந்த பதிப்பகம் என்று பார்க்கலாம், தரமான பதிப்பகமா என்று கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான விஷயங்களை நாம் இணையதளத்திலே படித்து கொண்டிருக்கிறோம். யார் எழுதுகிறார் என்று தெரியாது, இந்த எழுத்து சரிதானா என்று தெரியாது. ஆக இன்றைக்கு இருக்கிற உலகத்தை இன்ஃபர்மேஷன் ஏஜ் என்று சொல்லுகின்றார்கள், மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஜ் என்றும் சொல்லுகின்றார்கள். ஃபேக் நியூஸ் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கேள்விகள் கேட்டபடி படிப்பது அவசியமாகிறது. 1988 நோயம் சோம்ஸ்கி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார், எப்படி செய்திகள் கட்டமைக்கப்படுகின்றன என்று, மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் என்கிற புத்தகம். இன்றைக்கு எப்படி பொய்கள் சொல்லப்படுகின்றன என்பதை விளக்க ஏராளமான புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. நான் வாசித்த ஒரு சில புத்தகங்களை பற்றி குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். நான் இந்த துறையிலே படித்த முக்கியமான புத்தகம் டேனியல் லெவிட்டின் அவர்கள் எழுதிய எ ஃபீல்டு கைட் டு லைஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிற புத்தகம். புள்ளி விவரங்களை ஆதாரமாக கொண்டு எப்படி பொய் சொல்ல முடியும்? பெரும்பாலான மக்கள் புள்ளியியல் தெரியாதவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே புள்ளியியலை கொண்டு, புள்ளி விவரங்களை கொண்டு ஏமாற்றிவிட முடியும். ஆகவே இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். அவர் எழுதிய இன்னொரு புத்தகம் வெப்பனைஸ்டு லைஸ் என்கிற புத்தகம். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் அணு ஆயுதம் என்று சொல்லுகின்றார்கள். அதைவிட பயங்கரமான ஆயுதம் இருக்க முடியும் என்று சொன்னால் கட்டமைக்கப்படுகின்ற உண்மைகள் அல்லது பொய்கள். ஆகவே அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சென்ற ஆண்டு நான் ஒரு அற்புதமான புத்தகம் ஒன்று படித்தேன், ட்ரூத் எ யூசர்ஸ் கைட் பை ஹெக்டர் மேக்னடால் என்பவருடைய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகின்றார், எத்தகைய ஆதாரங்களை ஆசிரியர் முன்வைக்கிறார் என்பதை விட எந்தெந்த ஆதாரங்களை அவர் முன்வைக்க தவறு விடுகிறார், எத்தகைய ஆதாரங்களை மறைத்து விடுகிறார் என்பதை ஆழமாக கவனித்து படியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சம்பவத்தையோ ஒரு அனுபவத்தையோ முன்வைத்து அறிவுபூர்வமாக சிந்திப்பதை அவர் தடை செய்து விடுகிறாரா என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டபடி நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அதிகமான புத்தகங்களை வாசிக்க முடியாது. எண்ணிக்கைக்கும் தரத்துக்கும் எப்பொழுதும் இடைவிடாத ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். நிறைய படிப்பதற்கும் நன்றாக படிப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆங்கிலத்திலே வெல் ரெட் அண்ட் வைட்லி ரெட் என்று சொல்லுவார்கள். தமிழிலே அந்த காலத்திலே சொல்லி வைத்தார்கள், அகல உழுவதை விட ஆழமாக உழுவதே சிறந்தது என்று சொன்னார்கள். அதிகமாக வாசிக்காதீர்கள், அது உங்களை குழப்பிவிடும். நிறைய புத்தகங்களை படிக்காதீர்கள் என்று ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறார். சாதாரண அறிஞர் அல்ல, உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லுகிறார். அவர் சொல்லுவதன் அர்த்தம் புத்தகங்களையே படிக்காதீர்கள் என்பது அல்ல, சிந்திக்காமல் படிக்காதீர்கள் என்பதுதான். ஆகவே படிக்கும்போது சிந்தித்து படிக்க வேண்டும். சரி, இப்பொழுது மீண்டும் என்னுடைய கதைக்கு வருவோம். பொன்னியின் செல்வன் போன்ற புத்தகங்களை எல்லாம் நான் படித்து கொண்டிருந்தேன். நான் படித்தது 5வது வரை தமிழ் மீடியம் பள்ளிக்கூடத்தில். 6வதிலே இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ந்தேன். கான்வென்ட் பள்ளிக்கூடம் அல்ல. அந்த பள்ளிக்கூடத்திலே ஒவ்வொரு வகுப்பிலும் பல பிரிவுகள் இருக்கும். அதிலே ஒரே ஒரு பிரிவு ஆங்கில மீடியம். உதாரணமாக 6ஆம் வகுப்பு என்று சொன்னால் 7-8 செக்ஷன்கள் இருக்கும். அதிலே ஒரு செக்ஷன் மட்டும் ஆங்கில மீடியமாக இருக்கும், மற்றவையெல்லாம் தமிழ் மீடியம். ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும், இல்லை என்றால் தண்டனை என்கிற கெடிபிடிகள் எல்லாம் அங்கு கிடையாது. நாங்கள் தமிழில்தான் பேசுவோம், ஆசிரியர்களும் தமிழில்தான் பேசுவார்கள், பாடங்களை கூட தமிழ்தான் நடத்துவார்கள். பரீட்சைகளை மட்டும்தான் ஆங்கிலத்தில் நாங்கள் எழுதி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னால் ஆங்கில புத்தகங்களை வாசிக்க முடியாது, வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இருந்தது கிடையாது. அப்பொழுது என்னுடைய வகுப்பிலே அக்கம் பக்கத்திலே இருந்த கான்வென்ட் பள்ளிக்கூடத்திலே படித்த மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடங்களில் எஸ் மேன் நோ மேன் என்கிற ஆங்கிலத்தை தான் கற்றுத்தருகிறார்கள். தரமான கல்வி இல்லை என்கிற காரணத்தினால் எங்கள் பள்ளிக்கூடத்திலே வந்து சேருவார்கள். அந்த பையன்கள் ஆங்கில புத்தகங்கள் படிப்பதை நான் பார்த்தேன். 7வது 8வது 9வதிலே ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ், பெரி மேசன் போன்ற புத்தகங்களை படிப்பார்கள். இன்னும் பெரிய பையன்கள் இர்விங் வேலஸ், ஹெரால்ட் ராபின்ஸ் போன்ற புத்தகங்களை கூட படிப்பதுண்டு. நான் படிக்க முயற்சி செய்தேன், என்னால் முடியவில்லை. எப்படி படிப்பது என்று நான் தடுமாறி கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய தோழி ஒருத்தி இன்னொரு கான்வென்ட்டிலே படித்து கொண்டிருந்தாள். அவள் எனக்கு தன்னுடைய புத்தகங்கள் சிலவற்றை கொடுத்து, இவைகள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள், எனின் பிளைட்டன் அவர்கள் எழுதிய சீக்ரெட் 7, ஃபேமஸ் 5 போன்ற புத்தகங்கள், இந்த புத்தகங்களை முதலில் நீ படிக்க தொடங்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெரி மேசன், ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் எல்லாம் வாசிக்கலாம் என்று எனக்கு கொடுத்தாள். அப்படித்தான் வாசிக்க ஆரம்பித்தேன். இவைகளெல்லாம் படித்து கொண்டிருந்தேன். 11ஆம் ஆண்டு பரீட்சைகள் முடித்து விடுமுறையின் போது, அப்போதெல்லாம் 11+1 சிஸ்டம் இருந்தது, 10+2 அல்ல. அந்த விடுமுறையின் போது எங்கள் பள்ளிக்கூடத்திலே இருந்து சித்தார்த்தா என்கிற புத்தகத்தை நான் எடுத்து வந்தேன் லைப்ரரியிலே இருந்து.
சித்தார்த்தா திரைப்படமாக வெளிவந்து 1972ஆம் ஆண்டிலே அது தடை செய்யப்பட்டது. சசி கபூரும் செமிகிரவலும் நடித்த அந்த படத்திலே ஒரு நிர்வாண காட்சி இருந்தது என்பதற்காக அந்த படத்தை தடை செய்து விட்டார்கள், இந்தியாவிலே வெளியிடவில்லை. அந்த புத்தகத்தை நான் எடுக்கும்போது தடை செய்யப்பட்ட படத்தின் கதை சுவாரஸ்யமாக ஏதாவது இருக்கும் என்று நினைத்துத்தான் எடுத்து வந்தேன். அந்த புத்தகம் என்னுடைய வாசிப்பு உலகத்தை மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையையே மாற்றி அமைத்து விட்டது. என் வாழ்க்கையின் பல கதவுகளை அது எனக்கு திறந்து விட்டது. அதிலே நீங்கள் பெரும்பாலானவர்கள் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதை நான் ஆங்கிலத்திலே படித்தேன். சித்தார்த்தா என்கிற இளைஞன் வாழ்வின் அர்த்தத்தை தேடி ஞானத்தை தேடி செல்கின்றான். தன்னுடைய தோழன் கோவிந்தாவுடன் செல்கிறான். அப்படி செல்லுகின்ற அவன் வழியிலே கௌதம புத்தரை சந்திக்கின்றான். புத்தருடைய போதனைகளை இருவரும் கேட்கிறார்கள். புத்தருடைய போதனைகளை கேட்டு கோவிந்தா அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு புத்த பிட்சுவாக சங்கத்திலே சேர்ந்து விடுகின்றான். சித்தார்த்தன் தொடர்ந்து தன் பாதையிலே செல்ல விரும்புகின்றான். அப்படி போவதற்கு முன்னால் புத்தரை பார்த்து சொல்லுகின்றான், உங்களுடைய போதனைகளை கேட்டேன், அற்புதமான போதனைகள், இருந்தாலும் நான் என்னுடைய வழியிலே செல்ல ஆசைப்படுகின்றேன். இதைவிட சிறந்த குருவையோ இதைவிட சிறந்த போதனைகளையோ எனக்கு கிடைக்கும் என்பதற்காக அல்ல, கிடைக்காது என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் முயற்சியிலே நான் ஞானத்தை அடைவேன், இல்லை என்றால் செத்து ஒழிவேன் என்று சொல்லுகிறான். இது என் மனத்திலே மிகவும் ஆழமாக பதிந்து விட்டது. பின்னாளிலே அதிகப்படியாக ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வாசிப்பதற்கும் அவருடைய பள்ளிக்கூடத்திலேயே ஆசிரியராக சேர்ந்து அருகிலே இருந்த அவருடைய உரையாடல்களையும் பேச்சுகளையும் கேட்பதற்கு இந்த புத்தகம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆதாரமாக அமைந்தது. வாரிசுகளால் வாழாமல் வாசிப்பவர்களால் வாழ்பவர்தான் எழுத்தாளர். வாசிக்கிற இதயங்களால் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறவர்கள் எழுத்தாளர்கள். எழுத்தாளர்களுக்கென்று ஒரு பொற்காலம் இருந்தது. 1980 வரை தமிழகத்தில் அது நீடித்தது. மக்கள் புத்தகங்களை தேடி படித்ததும் வாசிப்பவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் அதிகமாக இருந்ததாலும் வாசிப்பது ஒன்றுதான் வளமான பொழுதுபோக்கு என்று இருந்த காரணத்தினாலும் புத்தகங்கள் பெருமளவில் வாசிக்கப்பட்ட காலம் அது. அப்போது வார இதழ்களையும் நாளிதழ்களையும் மக்கள் வாசித்துவிட்டு திண்ணையில் அமர்ந்து தொடர்கதை அடுத்த வாரம் எப்படி செல்லும் என்று யோகித்தும், நகைச்சுவைகளை வாய்விட்டு சிரித்தும், சிலிர்த்த கவிதைகளை சிலாகித்து பேசியும், அரசியல் நிகழ்வுகளை ஆழமாக அலசியும் தங்கள் மாலை வேளைகளை மௌனமாகவும் சலசலப்பாகவும் சங்கீதமாகவும் மாற்றி மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் எழுத்தாளர்களை நேசித்தார்கள். எழுத்தாளர்களை எங்கேயாவது பார்க்க மாட்டோமா என்று தவித்தார்கள். அப்படி அவர்கள் தென்பட்டால் ஓடிச் சென்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்கள் புன்னகையை பரிசளித்தால் அதை புலகாங்கிதத்துடன் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டவர்கள் இருந்தார்கள். வாசிப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஒன்றாக இருந்தாலும் புத்தகங்கள் பெருமளவில் கிடைக்காத காலம். எனவே வார இதழ்களில் வருகிற தொடர்கதைகளை எல்லாம் கத்தரித்து சேமித்து சேகரித்து இணைத்து திரும்ப திரும்ப படித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்று புத்தகங்கள் ஏராளமாக கிடைக்கின்றன. ஒரு காலத்தில் நாங்கள் ஆங்கில புத்தகத்திற்கு இணையாக பதிப்பிக்கப்படுகிற தமிழ் புத்தகங்கள் வராதா என்று தவம் இருப்போம். ஆனால் இன்று ஆங்கில புத்தகங்களையே விஞ்சுகிற அளவிற்கு பதிப்பிலும் வடிவத்திலும் உள்ளடக்கத்திலும் மிகச்சிறந்த நூல்கள் வரத் தொடங்கிவிட்டன. அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் வெளிவருகிற புத்தகங்கள் உடனடியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் மட்டுமே அறிந்தவர்கள் தங்களுடைய வாசிப்பு உலகத்தை விரிவாக அமைத்து கொள்ளுகிற வசதிகள் எல்லாம் பெருகிவிட்டன. ஆனால் வாசிப்பு மக்கட்தொகைக்கு ஏற்பவும் பொருளாதார சூழலுக்கு ஏற்பவும் விரிவடைந்திருக்கிறதா, பெருகி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இன்று இளைஞர்களும் மாணவர்களும் தங்கள் பணிக்கும் படிப்புக்கும் தேவையான புத்தகங்களை வாங்குகிறார்கள். போட்டித் தேர்வுக்கும் பதவி உயர்வுக்கும் அவசியமான புத்தகங்களை அவர்கள் படிக்கிறார்கள்.
ஆனால் பொதுவாக இலக்கியங்களை அவர்கள் வாசிக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி. பெரும்பாலும் இலக்கியங்களை இளைஞர்கள் விரும்பி படிப்பதில்லை என்பதோடு தீவிரமாக வாசிப்பவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது. இன்று இலக்கிய நிகழ்வுகளுக்கு இளைஞர்கள் செல்வதும் குறைவாகத்தான் இருக்கிறது. கம்பர் விழாவிற்கு சென்றால் அங்கே அமர்ந்திருப்பவர்கள் கம்பரை விட வயதானவர்களாக இருக்கிறார்கள். 30 வயதிற்கு கீழ் இளைஞர்கள் பெரும்பாலும் இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு செல்வதில்லை. சில கல்லூரிகளில் வலுக்கட்டாயமாக மாணவர்களை அமர வைத்து இலக்கிய நிகழ்வுகளை அவர்கள் நடத்தினால் அந்த மாணவர்கள் அதை கவனிக்காமல் சகல நேரமும் தங்களுடைய கைபேசிகளையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, யாராவது ஒருவர் ஏதேனும் தகவல் சொன்னால் அது சரியா என்று தங்களுடைய கைபேசியில் சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரிபார்க்க வேண்டியதுதான். ஏனென்றால் ஆதாரமில்லாத தகவல்களை மேடையில் ஆணித்தரமாக பேசுகிற அடுக்குமொழி பேச்சாளர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வணிகமயமாக பேச்சை நிகழ்த்தாமல் வழிபாடாக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதை ஒரு தியானத்தை போல தவத்தை போல செய்கிற பெரியவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அங்கேயே அப்போதே அதை செய்வது என்பது ஏதோ தவத்திலே இருக்கிற முனிவர்களின் அருகிலே ஊர்வசையும் ரம்பையும் வருவதைப் போல அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்பது உண்மைதான். ஆகவே இன்று வாசிப்பதை அதிகமாக்குவது என்பது முக்கியம். இல்லாவிட்டால் தமிழ் படிப்பது தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிவிடுமோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. தமிழில் பேச தெரியும் ஆனால் வாசிக்க தெரியாது என்கிற ஆபத்தான நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதும் கூட ஒரு கேள்வி. இந்த சூழலில் ஊடகத்திலே இருப்பவர்கள் மிகப்பெரிய பங்களிக்க வேண்டியது ஒரு கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழில் வாசிப்பது குறைவாக இருந்தால் நூல்களை எல்லாம் தேடி பிடித்து வாசிப்பவர்கள் அருகிக்கொண்டே சென்றால் வார இதழ்களையும் செய்தித்தாள்களையும் வாசிப்பவர்களும் குறைந்து போய் விடுவார்கள். அப்போது வாசிப்பதற்கு என்கிற கூட்டம் குறைந்து போய்விடும். எனவே ஊடகத்தை சார்ந்தவர்கள் இதை போன்ற புத்தக திருவிழாவை முக்கியத்துவம் கொடுத்து விரிவாக வெளியிட்டு தினமும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன என்று எழுதி நந்தனத்தில் நடந்தால் தங்கள் வாழ்க்கை நந்தவனமாக மாறிவிடும் என்கிற உணர்வை ஏற்படுத்தி அதிகமாக வாசிப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். இன்றும் சில இதழ்கள் இந்த பணியை செய்து வருகின்றன. ஆனால் இது பெரிய அளவிலே பரவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். காட்சி ஊடகங்களும் பரபரப்பு செய்திகளை வெளியிடுவதுதான் தங்களுடைய கடமை என்று நினைக்காமல் அதை தாண்டி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதும் தங்களுடைய கடமை என்பதை உணர வேண்டும். அவர்கள் தினமும் நடக்கிற நிகழ்வுகளை புத்தக திருவிழாவிலே செய்தி சுருக்கமாக வெளியிட்டு பலரும் இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகிற அந்த உந்துதலை ஏற்படுத்துவது அவசியம். ஒரு காலத்தில் காட்சி ஊடகங்கள் புகழ்பெற்ற நாவல்களையும் சிறுகதைகளையும் காட்சியாக ஆக்கி மக்களின் முன்னால் எடுத்து சென்றார்கள். அதை போன்ற ஒரு சூழலை உருவாக்கி தமிழில் வெளிவந்திருக்கிற சிறந்த நாவல்களையும் சிறுகதைகளையும் மீண்டும் தொடராக சிறிய தொடராக எடுத்து வெளிப்படுத்தி தமிழின் மேன்மையை பெருமையை இலக்கியத்தில் இருக்கிற தொன்மையை எல்லாம் உணர வைத்து அவற்றையெல்லாம் வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இளைஞர்களுக்கு ஏற்படுத்துவது அவசியம். கல்விக்கூடங்கள் பாடப்புத்தகத்தை தவிர மற்ற புத்தகங்களை படித்தால் அவர்கள் படிப்பு கெட்டு போய்விடும் என்று கழுத்தறுக்கும் போட்டியில் மாணவர்களை பிடித்து தள்ளிவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மூளை தொடர்பான ஆய்வு செய்கிறவர்கள் பொதுவான புத்தகங்களை படித்தால் பாடப்புத்தகத்தையும் நன்றாக படிக்க முடியும் என்று ஆராய்ந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சின்ன வயதிலே நிறைய நேரம் கதை புத்தகங்களை படிப்போம். படிப்பதற்கு அதிக புத்தகம் கிடைக்காததனால் திரும்ப திரும்ப ஒரே புத்தகத்தை படிப்பது உண்டு. அப்படி படித்ததால் தமிழில் பிழையின்றி எழுதவும் கலக்கமில்லாமல் சிந்திக்கவும் தயக்கமில்லாமல் பேசவும் கட்டுரை வினாக்களுக்கு நன்றாக தேர்வில் எழுதி மதிப்பெண்கள் பெறவும் முடிந்தது. எனவே இன்று கல்விக்கூடங்கள்
புத்தக திருவிழாவிற்கு அவசியமாக மாணவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தி அங்கு சென்று ஒரு புத்தகத்தையாவது வாங்கி அதில் ஒரு கட்டுரையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிடுவதில் தவறில்லை. ஏனென்றால் ஒரே நாள் நடக்கிற கலை நிகழ்ச்சிக்கு எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி உடை தைப்பதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு செய்கிற போது பெற்றோர்கள் நிச்சயமாக புத்தகங்கள் வாங்குவதற்கு அலுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எனவே எல்லா வகையிலும் நாம் முயன்று வாசிப்பதை மீண்டும் கொண்டாட்டமாக சிறந்த பொழுதாக்கமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்திலே கை கெட்டும் தூரத்திலே எல்லா விதமான புத்தகங்களும் கிடைக்கின்றன. ஒரு காலத்தில் ஒரு புத்தகத்தை தேடி மக்கள் எவ்வளவு பயணம் செய்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே இருக்கிற பௌத்த நூல்களை தேடி யுவான் சுவாங், ஃபாகியான் போன்றவர்கள் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தடைகளை தாண்டி பயணம் செய்து வந்து அவற்றையெல்லாம் எடுத்து சென்றார்கள். அதை போல கிரேக்கத்தின் ஞானத்தை பெறுவதற்காக பல நாடுகளிலிருந்து அங்கே சென்று படித்தவர்கள் இருக்கிறார்கள். எகிப்திலே சென்று கணிதத்தை பயில்வதற்காக ரோமாபுரியிலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் சென்ற அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நம் கை கெட்டும் தூரத்தில் கிடைக்கிற புத்தகத்தை வாங்குவது எவ்வளவு மகத்தான ஒன்று என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சிலர் புத்தக கடைக்குள் நுழைவார்கள், புத்தகங்களை எடுப்பார்கள். அவர்கள் புரட்டுகிற வேகத்தை பார்த்ததும் இந்த பதிப்பாளர்கள் எவ்வளவு புத்தகங்கள் வாங்குவார்களோ என்று மகிழ்ந்து அவர்களிடம் சென்று இந்த புத்தகம் புதிதாக வந்திருக்கிறது, அந்த புத்தகம் புதிதாக வந்திருக்கிறது என்று எடுத்து கொடுப்பார். அவர்களோ அனைத்தையும் புரட்டிவிட்டு உதட்டை பிதுக்கிக் கொண்டு சென்று விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த புத்தகங்கள் எவ்வளவு அருமையானவை என்பது தெரியாமலேயே இருந்து விடுகிறது. இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நாம் அருகிலே இருப்பதால் பலவற்றை தவற விட்டு விடுகிறோம். நான் போட்டித் தேர்வுக்காக தயாரிக்கிற போது நாக்பூரிலிருந்து 3 மணி நேரம் பயணம் செய்து பண்ணை மேலாண்மை என்கிற புத்தகத்தை ஒருவரிடம் வாங்கி கொண்டு வந்தேன். எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. ஏனென்றால் அப்படி புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்தவர்களுக்குத்தான் அருகிலேயே அரிய தகவல்கள் கொண்ட ஒரு புத்தகம் கிடைப்பது எவ்வளவு மேன்மையானது, அதற்காக கொடுக்கிற விலை ஒன்றும் பெரிதில்லை என்பது புரியும். அந்த வகையிலே இவ்வளவு அழகான புத்தக கண்காட்சி நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு நூல்களை வாங்கி நம்முடைய அறிவுலகத்தை விசாலப்படுத்தி கொள்வது மிகவும் அவசியம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அடுத்ததாக நான் மனிதர்களை வாசிக்கிறேன் என்கிற தலைப்பிலே பேசுவதற்காக இருக்கிறேன். ஒருவர் நிறைய புத்தகங்களை படிப்பார். எப்போது பார்த்தாலும் புத்தகங்களையே படித்து கொண்டிருப்பார். அவருடைய மனைவியிடம் ஒரு பெண் கேட்டார், உங்கள் கணவர் புத்தக புழுவா என்று. அதற்கு அந்த பெண் சொன்னார், புத்தக புழு இல்லை, வெறும் புழுதான் என்று சொன்னார். புத்தகங்களை சகல நேரமும் புரட்டி கொண்டிருப்பதாலும் அவற்றிலேயே புகுந்து வெளியே வருவதாலும் ஒருவர் அறிவாளி ஆகிவிட முடியும் என்று சொன்னால் அதிலேயே சகல நேரமும் இருக்கிற மெல்லி மீன்களும் சந்திலே வசித்து கொண்டிருக்கிற அந்து பூச்சிகளுமே அறிவாளியாக ஆக முடியும். படிப்பதனால் மட்டுமே ஒருவர் மேன்மை அடைந்து விட முடியாது. நல்ல நூல்களை படிப்பதும் அவற்றை பற்றி ஓய்வு நேரத்தில் சிந்திப்பதும் நினைவுபடுத்திக் கொள்வதும் அதில் இருக்கிற செய்திகளை எல்லாம் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்ப்பதும் பின்னகு அவற்றை கடைப்பிடிக்க முயல்வதும் தான் ஒருவரை மிகுந்த அறிவாளியாக ஆக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த அறிவு பயன்படாமல் போய்விடும். அது ஏட்டுச் சுரைக்காயின் பொய் விதைகளாகவே இருந்துவிடும் என்பதுதான் உண்மை. இந்த சூழலில் நான் பல சம்பவங்களை பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையில் வாசிப்பது என்பது தொடர்ந்து கொண்டே இருப்பது என்பது ஜீரணிக்காமல் தொடர்ந்து உணவை உண்டு கொண்டே இருப்பதைப் போல யார் ஒருவர் வாசிப்பதை செரிமானம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளியாக இருக்க முடியும். ஒரு சம்பவத்தை ரமேஷ் பேடி என்கிறவர் யானைகளோடு வசித்தவர் எழுதியிருக்கிறார். தாம்பூர் ராணி நிறைய யானைகளை வைத்திருந்தார். வெள்ளிக்கிழமை அன்று அங்கிருக்கிற பாகர்களுக்கெல்லாம் முகச்சவரம் செய்வதற்காக ஒரு சவர தொழிலாளி வருவார்.
அந்த சிகை திருத்துவர் வந்த போது பாகர்கள் எல்லாம் தேநீர் அருந்துவதற்காக செல்வதற்காக இருந்தார்கள். அவர்கள் அவரையும் தேநீர் அருந்திவிட்டு செல்லலாம் வாருங்கள் என்று அழைத்தார்கள். அவரும் சரி என்று தன்னுடைய சவரச் சாமான்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி அங்கே இருக்கிற கொக்கியிலே தொங்க விட்டுவிட்டு அவர்களோடு சென்று விட்டார். திரும்பி வந்து பார்த்தபோது அந்த மூட்டையை காணவில்லை. அவருக்கு வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கான ஒரே ஒரு பொருளாக உபகரணமாக அது இருக்கிறது. அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு மனம் பதபதைத்தது. எங்கே என்று எல்லா இடத்திலும் தேடினார். யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. யானைகளை தவிர வேறு எதுவும் அங்கே இல்லை என்கிற சூழல். என்ன செய்ய முடியும்? அவர் தேடி பார்த்து விட்டு சென்று விட்டார். 2 நாட்கள் கழித்து பார்த்தால் அந்த யானையினுடைய கழிவில் அந்த மூட்டை அப்படியே வந்து விழுந்திருந்தது. அதில் சவர கத்திகளும் இருந்தன, மற்ற பொருட்களும் இருந்தன. எதுவுமே பாதிக்கப்படாமல் வெளியே வந்து விழுந்தது. ஏனென்றால் யானை விழுங்கினால் அப்படி அதை போல பலர் படிப்பதும் அந்த யானை விழுங்குவதைப் போல வெளியே வந்து எந்த மாற்றமும் இல்லாமலேயே இருந்து விடுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருந்தார். எந்த புத்தகத்தை யார் சொன்னாலும் வாங்கி கொண்டு வந்து விடுவார். அவருடைய அலமாரியிலே அடுக்கி வைத்து விடுவார். போட்டித் தேர்வுக்கு 1 வாரம் இருக்கிற போது அவரை சந்தித்து நன்றாக படித்து விட்டீர்களா என்று கேட்டேன். இல்லை என்றார். நிறைய புத்தகங்கள் வாங்கினீர்களே, என்ன ஆயிற்று என்று கேட்டேன். அதுதான் பிரச்சனை. இத்தனை புத்தகங்களையும் பார்த்த பிறகு இவ்வளவற்றையும் படிக்க முடியுமா என்கிற அச்சம் ஏற்பட்டு அதனால் தேர்வு எழுதாமல் விட்டுவிட்டேன் என்று. நிறைய படிப்பவர்களுக்கு இதை போன்ற பிரச்சனைகள் வருவது உண்டு. குறைவாக படிப்பது பல நேரங்களில் நல்லதாகவே இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் வங்கியிலே காசாளராக பணியாற்றினார். ஓய்வு பெற்ற பிறகு ஏதேனும் ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று தேடினார். நான் அவரிடம் கேட்டேன், வங்கியிலே காசாளராக பணியாற்றினீர்கள், நிறைய ஆண்டுகள் பணியாற்றினீர்கள், நீங்கள் ஏன் சொந்தமாக வீடு வாங்குகிற அளவிற்கு எதையும் சேமிக்கவில்லையா என்று. அவர் சொன்னார், சேமிக்கவில்லை. ஏன் என்று கேட்டேன். நான் தினமும் பணத்தை எண்ணுவேன். பணத்தை எண்ணுவதிலேயே திருப்தி அடைந்து எனக்கு சொந்தமாக பணத்தை சேகரிப்பதற்கு நான் மறந்துவிட்டேன். அதிலேயே நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்று சொன்னார். ஒரு பரிசோதனையை செய்தார்கள். காகிதக்கட்டுகளை வைத்து விட்டார்கள், பணக்கட்டுகளை வைத்தார்கள். ஒருவரை காகிதக்கட்டுகளை எண்ண சொன்னார்கள், பணக்கட்டுகளை ஒருவர் எண்ண சொன்னார்கள். கொதிக்கிற நீரை 2 பேர் பக்கம் வைத்தார்கள். 5 வினாடிக்கு ஒரு முறை அவர்கள் அந்த கொதிக்கிற நீரிலே கையை வைத்து பிறகு எண்ண வேண்டும். இப்படி செய்தபோது காகிதக்கட்டை எண்ணுபவர் கையை உதறினார், சூடு பொறுக்க முடியாமல். பணக்கட்டை எண்ணுபவரோ சூடை பொருட்படுத்தாமல் எண்ணினார். இதை சொல்லி ஒரு மாணவனிடம் ஆசிரியர் கேட்டார், இதிலிருந்து என்ன தெரிகிறது? நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் சூடு சொரணை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது என்று குறிப்பிட்டார். நாம் நிறைய வாசிக்கிற போது பல நேரங்களில் திருப்தி அடைந்து விடுகிறோம். வாழ்க்கையில் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றோ, சொந்தமாக சிந்திக்க வேண்டும் என்றோ, நாமே வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்றோ இயலாமல் போய்விடுகிறது. ஆகவே நாம் படிப்பவற்றை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்ப்பதுதான் வாசிப்பதற்கான நோக்கம். மனிதர்களோடு வாசிக்கிறேன், மனிதர்களை வாசிக்கிறேன் என்கிற தலைப்பில் நான் பேசுவதற்கு வந்திருக்கிறேன். நான் நிறைய மனிதர்களை வாழ்நாள் முழுவதும் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். நான் சந்தித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பாடப்புத்தகமாக என் கண் முன்னால் வருகிறார்கள். அவர்களை பார்க்கிற போது அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு செய்தியை, மேன்மையான ஒன்றை நான் கற்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகம் ஒரு புத்தகம். அதிலே பயணம் செய்யாதவர்கள் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தான் படிக்கிறார்கள் என்று புனித அகஸ்டின் எழுதியிருக்கிறார். யாரெல்லாம் பயணம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை வாசிப்பது இல்லை. அவர்கள் தங்கள் இல்லத்தை, தங்கள் சமூகத்தை, தாங்கள் வசித்து கொண்டிருக்கிற கிராமத்தை மட்டுமே உலகம் என்று நினைத்து அதிலே இருப்பதையே மகிழ்ச்சியாக கருதி கொள்கிறார்கள். ஏனென்றால் பயணம் செய்வது என்பது கடினமான ஒன்று. பலரை சந்திக்கிற போது நம் தம் முனைப்பை உதிர்த்து விட வேண்டியதாக இருக்கிறது. பல அசௌகரியங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த சூழலில் நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பயணம் செய்கிற போது நம்மை பல இடங்களுக்கும் நாம் எடுத்து செல்லக்கூடாது.
அல்சிபீடஸ் என்பவர் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்றார். அவரை பற்றி சாக்ரட்டிஸிடம் கேட்டார்கள். நீங்கள் அல்சிபீடஸை பார்க்கிறீர்களே, பல நாடுகளுக்கும் செல்கிறார், ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லையே, ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு சாக்ரட்டிஸ் சொன்னார், அல்சிபிடிஸ் பல இடங்களுக்கும் செல்லுகிறார், ஆனால் எங்கே சென்றாலும் தன்னுடைய சொந்த ஊரையும் தூக்கி கொண்டு செல்கிறார், அதுதான் பிரச்சனை என்று. நாம் பார்க்கலாம், நம்மோடு சிலர் பயணம் வருவார்கள். ஏதேனும் புதிய இடத்தில் அழகான ஒரு பூங்காவை பார்த்துவிட்டு நம்மூரில் இருக்கிற பூங்கா இதை விட அழகு என்பார்கள். அங்கே இருக்கிற புல்வெளியை பார்த்துவிட்டு எங்கள் கிராமத்திலேயே இதைவிட சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள். வானத்தை பார்த்துவிட்டு இங்கே இருக்கிற மேகத்தை விட எங்கள் ஊரிலே மேகம் நன்றாக வெண்மையாக இருக்கும் என்று சொல்லுபவர்கள் கூட இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒப்பிட்டே கொண்டே இருக்கிற யாராலும் தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டே இருக்க முடியாது. மதிப்பீடு செய்யாமல் பயணம் செய்கிறவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வார்கள். தாவோவிலே ஒரு கதை உண்டு. சங்சு என்கிற ஞானி, அவர் ஒரு ஊரிலே தங்கி இருந்தபோது ஒருவன் மிக அழகாக யாழ் வாசித்தான். உடனே அருகில் இருக்கிறவர்களிடம் அவர் சொன்னார், எவ்வளவு அற்புதமாக யாழ் வாசிக்கிறான் என்று. உடனே அவர்கள் சொன்னார்கள், அவன் மிகப்பெரிய திருடன் என்று. திருடனாக இருந்தால் என்ன, அற்புதமாக யாழ் வாசிக்கிறானே என்று. அன்று மாலையில் அவன் மறுபடியும் யாழ் வாசித்தான். உடனே அவர்கள் இவரை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைத்து, எவ்வளவு அழகாக யாழ் வாசிக்கிறான் பார்த்தீர்களா என்று கேட்டார். யாழ் வாசிக்கலாம், ஆனால் திருடனாக இருக்கிறானே என்று அவர் சொன்னார். அவர் சொன்னது, மனிதர்களை மதிப்பிடாதீர்கள். யாரை பார்த்தாலும் அவருடைய பட்டத்தை பார்த்தோ, பதவியை பார்த்தோ, அல்லது அவருடைய உருவ தோற்றத்தை பார்த்தோ, அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தோ மதிப்பீடு செய்கிற போது நம்முடைய பயணம் நீர்த்து போய்விடும். எனவே நாம் எவ்வளவு தூரம் மக்களை சந்திக்கிறோமோ அவ்வளவு தூரம் மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம் என்பதுதான் உண்மை. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். நாம் வாசிப்பதோ அல்லது மனிதர்களை சந்திப்பதோ எப்படி ஆழ்மனத்திலே சென்று பதிந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த நண்பர் ஒரு நாள் எங்கள் வீட்டிலே சாப்பிட்டு கொண்டிருந்தார். கத்திரிக்காய் சாம்பார் பரிமாறிய போது அவர் சொன்னார், கத்திரிக்காய் நான் சாப்பிடுவதில்லை என்றார். நான் கேட்டேன், உடம்புக்கு ஏதேனும் ஒவ்வாமல் இருக்கிறதா என்றேன். அதுவல்ல, நான் சின்ன வயதில் கத்திரிக்காய் சாம்பாரை பள்ளிக்கு எடுத்து சென்றேன். அப்போது என் நண்பன் ஒருவன் கத்திரிக்காய் மீன் மாதிரி இருக்கிறது என்றான். எங்கள் வீடு சுத்த சைவம், அன்றிலிருந்து நான் கத்திரிக்காய் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் என்று சொன்னான். அதற்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் ஒரு கடையிலே அவர் மீனையே சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஆனால் மீன் சாப்பிட்ட பிறகும் அவரால் கத்திரிக்காயை மறுபடியும் சாப்பிட முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய ஆழ்மனத்திலே மீன் மீனாக பதியவில்லை, கத்திரிக்காய் மீனாக பதிந்து விட்டது. இதுதான் பிரச்சனை. என் சகோதரர் ஒரு சம்பவத்தை சொன்னார். கேரளாவிலே ஒருவர் திருமணமானதும் தாய் இல்லை, திருமணமானதும் மனைவி எதை சமைத்தாலும் தூக்கி எறிவார். இதெல்லாம் ஒரு சாம்பாரா, இதெல்லாம் ஒரு ரசமா என்று. தினமும் சண்டை, என் தாயாரை போல நீ சமைத்திருக்கிறாயா என்று. அந்த பெண்மணியும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய கணவனை மகிழ்ச்சியாக இருக்க வைக்க வேண்டும் என்று சமைத்துப்பார் புத்தகங்களை எல்லாம் பார்த்து சமைக்க தொடங்கினார். பல வீடுகளில் சமைத்துப்பார் புத்தகங்களில் மிளகாய் பொடியும் மஞ்சள் இதெல்லாம் இருக்கும், ஆனால் சாம்பாரில் இருக்காது. அதில் விழ வேண்டியதெல்லாம் இதில் விழுந்துவிடும். அப்படி அந்த சாப்பாடை அவர் பார்த்து சமைத்தாலும் ஒரு நாளும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னதில்லை. ஒரு நாள் நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார். அன்று அவர் மனைவி சமைத்து இருவருக்கும் பரிமாறி இருக்கிறார். இவர் நண்பனிடம் ஏற்கனவே சொன்னார், இந்த சாப்பாடு என் தாயாரை போல நன்றாக இருக்கிறது. அவர் சாப்பிட்டு பார்த்தால் அவ்வளவு அருமையாக இருந்தது. தாயாருடைய சமையலையும் அவர் சாப்பிட்டு இருக்கிறார். ஆனால் தாயாருடைய சமையல் மனைவியோட சமையலுக்கு நெருங்க முடியாது. பிரச்சனை என்னவென்றால், எங்கும் செல்லாத அவர் தாயாரின் சமையல் ஒன்றுதான் சமையல் என்று நினைத்ததுதான் பிரச்சனை. எனவே பயணம் செய்வது, மனிதர்களை சந்திப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.